அவர் வருவார் என்றால் உன்னை ஆசீர்வதிக்கவே வருவார். உன்னை வருகிறார் என்று சொன்னால் உன்னை பாதுகாக்க வருவார். அவர் வருகிறார் என்று சொன்னால் உன்னை நேசிக்க வருகிறார். அவர் வருகிறார் உனக்கு அப்பத்தை கொடுக்க வருகிறார். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிற என் அப்பன் இயேசு, உங்களோடு கூட பேசுகிற என் ஆண்டவர் இயேசு, உங்களோடு கூட பேசுகிற என் தெய்வம் இன்றைக்கு உயிரோடு தான் இருக்கிறார். இந்த வேதத்தை நன்கு உயர்த்துங்கள். இந்த உலகத்திலே உயர்த்தப்படக்கூடிய ஒன்று பரிசுத்த வேதாகமம் தான். எல்லா நற்செய்திகளுக்கும் முந்தின நற்செய்தி பரிசுத்த வேதம் தான். அப்படியே உயர்த்தினவர்களாக ஒரு சிறு ஜெபம் செய்து கர்த்தரின் நாமத்தில் நான் ஒரு பல்லவியை நாங்கள் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தரை வார்த்தைக்காக கடந்து செல்ல போகிறோம். எங்கள் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, இஸ்ரவேலின் ராஜாவே, நேற்றும் இன்றும் என்றும் எப்பொழுதும் மாறாதவரே, உம்முடைய மாறாத பிரசன்னத்தினால் இந்த மைதானம் முழுவதும் இறங்குவதாக உம்முடைய கரத்தில் தருகிறோம். இந்த மாலை வேளையை சூரியனும் அஸ்தமித்தது, பொழுதும் போயிற்று, சாயங்காலம் ஆயிற்று. அநேகர்களை இடத்தில் கொண்டு வந்தது போல இன்றைக்கு மக்களும் இடத்தில் கொண்டு வந்திருக்கிறீர். இவர்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று இயேசு ரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். கைகளை தட்டி மகிழ்ச்சியோடு உட்காரலாம். சந்தோஷமாய் ஒரு பல்லவி பாடுவோமா? தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல் காத்து வந்தீரே. கைகளை தட்டி அப்பாவுக்கு என்னதவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் எவ்வளவாய் அன்பு வைத்தீரே. தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல் காத்து வந்தீரே. என்னதவம் செய்தேனோ தெரியலையே, என்னை எவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாள் எல்லாம் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல் காத்து வந்தீரே. என்னதவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் எவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாள் எல்லாம் ஆராதிப்பேன் நான். எல்லார் கைகளை தட்டி பாடுவோமே. ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாள் எல்லாம் ஆராதிப்பேன் நான். தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல் காத்து வந்தீரே. என்னதவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் எவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நல்வாழ்த்துக்கள். பண்டிகையின் கடைசி நாளில், 3ஆம் நாளில் உங்கள் மத்தியிலே கர்த்தர் அசைவாடுகிறார் என்கிற நம்பிக்கை எனக்கு கோடி மடங்குண்டு. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் சொன்னார், என்னுடைய நாமத்தினால் 2 அல்லது 3 பேர் எங்கே கூடுகிறீர்களோ உங்கள் நடுவில் நான் இருப்பேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவருக்கு நடுவாக இருந்து ரொம்பவும் ஆசைப்படுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அவர் நடுவா இருக்க தெரியுமா? புருஷன் பொண்டாட்டி 2 பேருக்கு நடுவில் அவர் தான் நிற்பார். ஒரு குடும்ப பிரச்சனை நடுவில் அவர் தான் நிற்பார். ஏன்னா அவர் நடுவாக இருக்குவதற்கு தேவன் நியமித்திருந்தார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 2 கல்லர்கள் நடுவிலும் கூட அவர் சிலுவையில் அறையப்பட்டார். நீங்க தராசு பாத்தீங்கன்னா 2 பக்கம் குண்டு குண்டா இருக்கும், ஒரு பக்கம் கல் இருக்கும், இன்னொரு பக்கம் பொருள் இருக்கும், ஆனா நடுவுல ஒண்ணு இருக்கும், அதுக்கு பேர் முள்ளு. என் அருமையானவர்களே,
இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படியாக தேவன் தந்த வசனம். இதை மட்டும் தான் உங்களோடு கூட சொல்ல போகிறேன். அதை குறித்து ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமுச்சிலோடு கூட உங்களுக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறவர் என்னோடு சொன்ன வசனம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம், சங்கீதம் 40. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம், அதில் 7வது வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது நான் இதோ அப்பொழுது நான் இதோ வருகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த சுருள்ல கை வைத்திருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லணும். வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளிலே என்னை குறித்து எழுதியிருக்கிறது. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வேதத்தில் இருக்கிற 66 புஸ்தகத்திலும் அவரை குறித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் இருக்கிற 8,36,980 எழுத்துக்களும் அவருக்குள் எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்குள் ஆம் என்றும் ஆம் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 8,10,697 வார்த்தை ஆம் என்றே இருக்கிறது, இல்லை என்று இல்லை. 35,66,480 எழுத்து அவருடைய ஜீவனை கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவன் தாவீதின் மூலமாய் சொன்னார், நான் சொல்லுகிற இந்த இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? விசுவாசி கைகளை தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை சற்று தெளிவாய் கவனிக்க வேண்டும். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை சற்று கவனிக்க வேண்டும். தாவீது என்கிற ஒரு அரசன் தன்னுடைய சகோதரர்களே 8வது மகனாக பிறந்தான். அவனை அவர்கள் ஒதுக்கி வைத்திருந்தார்கள். அவன் தள்ளப்பட்டவனாய் இருந்தாலும் கூட கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டு வருகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஒரு நோக்கத்தோடு கூட இங்கே கொண்டு வந்திருக்கிறார். இந்த வேதத்தை சற்று கவனித்து பாருங்கள். தாவீது அரசன் உறைந்த பனிக்காலத்திலும் சரி, சிங்கங்களை அதன் வாயிலிருந்து தன் ஆட்டுக்குட்டிகளை தப்ப வைத்த ஒரு தேவ மனிதன். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனத்தை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தை கவனிக்க வேண்டும். கர்த்தர் தாவீதின் மூலமாக ஒரு பெரிய சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறதே என்று சொன்னார். தாவீது பிரமித்து போனார். இயேசு கிறிஸ்து இந்த புஸ்தக சுருளில் எழுதி வைத்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அவரை பற்றி தான் எழுதியிருக்கிறது. அவர் யார்? அவர் ஏன் வருகிறார்? எதற்காக வருகிறார்? ஏன் வந்தார்? ஏன் வருகிறார்? ஏன் வருகிறார் என்ற செய்தி. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஐயா, அம்மா, சகோதரனே, கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேதத்தை சற்று கவனித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, இதோ நான் வருகிறேன். என் அருமையானவர்களே, இந்த புஸ்தக சுருளில் இருக்கிற அந்த வார்த்தை எங்கெல்லாம் வருகிறதோ அங்கே கர்த்தர் வருகிறார். அங்குதான் கர்த்தர் வருவார். வேற வரமாட்டார் வேற இடத்திலே. ஏனென்றால் அவர் மாறாதவர். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் என்று எபிரேயர் 13:8 சொல்லுகின்றன. எபிரேயர் 1:11 சொல்லுகின்றன. எபிரேயர் 1:12 சொல்லுகின்றன. என் ஆகமத்தின் புஸ்தகம் 19:23 சொல்லுகின்றன. மீகா மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகின்றன. சங்கீதங்களின் புஸ்தகம் 102ஆம் சங்கீதம் 25-27 வசனங்கள் கூறுகின்றன அவர் மாறாத தெய்வம் என்று சொல்லி. ஆனால் இந்த இடத்திலே புஸ்தக சுருள் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. இதோ நான் வருகிறேன், நான் வருகிறேன். அப்படி என்றால் இன்றைக்கு இந்த மைதானத்தில் அவர் வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? விசுவாசிக்கிற கைகளை தட்டி கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அத்தனை புஸ்தக சுருளையும் உங்களை பற்றி எழுதியிருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒவ்வொரு கையில் இருக்கிற அந்த புஸ்தக சுருளிலே அவரை குறித்து தான் எழுதியிருக்கிறது. என்ன எழுதியிருக்கிறது? இதோ நான் வருகிறேன், இதோ நான் வருகிறேன். என் அருமையானவர்களே, அதை பவுல் எழுதும் போது இப்படி சொன்னார், அப்பொழுது இதோ நான் வருகிறேன், தேவனே உம் சித்தம் செய்ய வருகிறேன் என்று சொல்லி. எபிரேயருக்கு எழுதின 10ஆம் அதிகாரம் 7வது வசனம் அதை பின்வருமாறு விளக்குகின்றன. என் தேவனே, இதோ உம் சித்தம் செய்ய வருகிறேன், முந்தினவர்களை நீக்கிவிட்டு இரண்டாவதை நிலைநிறுத்த, இரண்டாம் தரமுற்குரிய வாக்குத்தத்தத்தை நிலைநிறுத்த வருகிறேன் என்று சொல்லியிருந்தார். எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை,
நீங்கள் கையில் வைத்திருக்கிற அந்த புஸ்தக சுருள், அதில் எழுதியிருக்கிறது என்ன தெரியுமா? நான் வருகிறேன் என்று சொல்லி. ஆண்டவர் சொன்னார், நான் வருகிறேன் மகளே, என்னை கூப்பிடும்போது நான் வருகிறேன், என்னை நோக்கி கூப்பிடும்போது நான் வருகிறேன். நான் வரும் பொழுது பிசாசுக்கு இடமில்லை. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. பிசாசுக்கு இடமில்லை. தேவன் ஒரு பட்டணத்துக்கு போகிறார் படகை விட்டு. அதற்கு முன்பு ஏராளமான மனிதர்கள் அந்த ஆலயத்திற்கு வந்து போவதுமாயிருந்தார்கள். இயேசு உள்ளே நுழையும் பொழுது பிசாசு சொல்லியது, தேவனுடைய குமாரனே, ஏன் என்னை துன்படுத்த வந்தாய்? கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அவர் வர்றார்னா உனக்கு அற்புதங்களை செய்வதற்குத்தான் வருவார், உன்னை ஆசீர்வதிக்கத்தான் வருவார். புஸ்தக சுருளில் அவரை குறித்து எழுதியிருக்கிற வார்த்தைகள் அதுதான். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சற்று யோசித்து பாருங்கள். நம்முடைய தேவன் யார் என்று உங்களுக்கு தெரியும். தேவனாய் கர்த்தர் பத்துமன் தீவில் இருந்த யோவானோடு பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? உனக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டு இரு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் உங்களுக்கு என்று ஒரு வாசலை, உங்களுக்கு ஒரு வழியை அவர் திறந்து வைத்திருக்கிறார். புஸ்தக சுருளில் சொன்னார், உனக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிரு என்றார். வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 25 சொன்னார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது இப்படி சொன்னான், நான் வருமளவும் வாசிக்கிறதுல, அப்படின்னா படிக்கிறதுல, நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசம் பண்ணுவதிலும் ஜாக்கிரதையாயிரு என்றார். வேதத்தை வாசிக்கும் பொழுது அவர் வருவார். நீ நினைச்சுக்கிட்ட நம்ம தான் பைபிள் பார்க்கிறோம், இல்ல, நீ அந்த புஸ்தக சுருளை திறக்கும் போது அவர் வந்து விடுவார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. வேதம் சொல்லுகிறது, வேதத்தை மறந்தால் நான் உன் ஜனத்தை, உன் பிள்ளைகளை மறப்பேன். நீ வேதத்தை திறக்கும் போது அவர் வருவார், உள்ள உட்கார்ந்து இருப்பார், அந்த வசனத்தின் சுருள் உன்னோடு பார்த்து கொண்டிருப்பார், நீ எதை வாசிக்கிறாய் என்று சொல்லி. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தின் அவரிடத்தில் கொடுத்த போது வாசிக்கப்பட்ட இடத்தை வாசித்து விட்டு சொன்னார், என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னார். லூக்காவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே. அருமையானவர்களே, நீ புஸ்தகத்தை திறக்கும் பொழுது அந்த சுருள் உன்னோடு கூட பேசும், அந்த வார்த்தைகள் உன்னோடு பேசும். நீ யாருக்காவது சொல்லும் பொழுது அதுல ஜாக்கிரதை இருக்க வேண்டும். பேசுவது எளிது, பழகுவது எளிது, ஆனால் நான் வருமளவும் நீ வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசம் பண்ணுவதிலும் ஜாக்கிரதையாயிரு என்றான். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பவுல் அவர்களை பார்த்து சொல்லும்போது சொன்னான். அதனால தான் அங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் சித்தம் செய்வதற்காகத்தான் இந்த பூமியிலே வந்தார். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே என்ன செய்ய வேண்டும் என்று நீ தீர்மானிக்கிறீர்களோ, அவர் வந்திருக்கிறார் உனக்கு அற்புதங்களை செய்ய. உன்னோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தேவனே, புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. சகோதரனே, சகோதரியே, ஆண்டவரை பற்றி தான் வேதத்தில் எழுதியிருக்கிறது, வேற ஒருவரை பற்றி அல்ல. இந்து வேதங்களிலும் அவரை பற்றி தான் எழுதியிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இந்து வேதங்களிலும் அவரை பற்றி தான் எழுதியிருக்கிறது. அண்டுவாய் ஜெகஜோதி வருவனை, அகிலத்தை படைத்தவனை, மண்ணில் பிறந்த மாந்தருக்காக சூலம் ஒன்ற மரத்தில் பலியானவன் என்று சொல்லி. உலகத்தில் எல்லா வேதங்களிலும் என் அப்பன் இயேசுவை பற்றித்தான் எழுதியிருக்கிறது. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு. ஆனாலும் வேதம் என்ன சொல்லுகிறது? தாவீதின் மூலமாய் ஆண்டவர் ஒரு நற்செய்தி கொடுக்கிறார், தெளிவான ஒரு நற்செய்தி கொடுக்கிறார். அப்பொழுது இதோ நான் வருகிறேன், என்னை கூப்பிடுகிற இடத்தில் வருகிறேன், என் புத்தக சுருள் எவன் கையில் வைத்திருக்கிறாரோ அவனை தேடி நான் வருகிறேன். நீ மத்த புஸ்தகத்தை எடுக்கதை விட உன்னுடைய வேதத்தை கையில் எடுப்பா. எனக்கு படிக்கிறது பரவாயில்ல, படிச்சவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்ட கெடுத்தான். நீ புஸ்தக சுருளை தியானித்தா, அதை கையில் எடுத்தால் அவர் உன்னிடத்தில் வருவார்.
விசுவாசிக்கிற கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படி சொன்ன வார்த்தை அதுதான், நான் வருவேன் என்று சொல். என் ஊழியக்காரனே, you said, நீ போய் சொல், you can go. I come, I come, my name Jesus. நான் வருவேன், என் பெயர் இயேசு என்று என் ஜனங்களுக்கு சொல் என்றார். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில சமயங்களிலே நாம் சோர்ந்து நின்றுவோம். என்னடா வாழ்க்கை, எல்லாம் இருக்கும். பிரியமானவர்களே, நிறைய பார்த்தவனா, எனக்கு 7 ஃபிஷிங் கப்பல் உண்டு. மிகப்பெரிய செல்வந்தனாய் பிறந்தேன். சோத்துக்கு கஞ்சிக்கு வழியில் வேதத்தை தூக்கல. என் தாய் மரண படுக்கையில் இருந்த பொழுது 54வது வயது என் தாய்க்கு. தெய்வம் இல்லை என்று இருந்த மனுஷன் நான். வேற யாரும் தெரியாது. ஈரோட்டு சிங்கம் தந்தை பெரியாரை பின்பற்றி இரத்த தானமெல்லாம் கொடுத்த மனுஷன் நான். என்னுடைய தாய் மரணத்தில் இருந்த பொழுதுதான், எல்லாரும் கைவிட்ட நிலைமையில தான் கர்த்தருக்கு சித்தமான அந்த சாட்சி நான் இன்னொரு நாள் சொல்லுவேன். என்னால் பிரசங்கிக்க முடியாது. அந்த சூழ்நிலையில் தான் இயேசு கிறிஸ்துவை நான் முகமுகமாய் பார்த்தேன். இயேசு என்னை பார்த்து கேட்டார், I am the Lord. நான் தான் ஆண்டவன், என் பெயர் இயேசு. உன் தாய் உனக்கு உயிரோடு வேண்டுமானாள். இதை போன்று வியாதியிலும் பிசாசின் பிடியிலும் சிக்கிக் கொண்டிருக்கிறவளை குணமாக்கும்படி என் ஊழியத்தை செய்வாயா என்று கேட்டார். என் அருமையானவர்களே, அன்றைக்கு என்ன தேவனுக்கு ஒப்பு கொடுத்தேன். அன்றைக்கு நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன். 48 வருஷம் உன் அம்மா எவ்வளவு நாள் உயிர் வாழன்னு ஆசைப்படன்னு கேட்டா. நான் கேட்டேன் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எங்க அம்மா 100 வயசு இருக்கணும்னு. என் ஆத்தா 107 வயசு வரை உயிரோடு வாழ்ந்தா, சுகபலத்தோடு. என் ஆண்டவனுக்கு ஸ்தோத்திரம். ஐயா, அம்மா, புஸ்தக சுருளில் அவரை பற்றி எழுதியிருக்கிறது. அவர் வரும் பொழுது உனக்கு அவர் என்ன செய்வார், அவர் உன்னிடத்தில் வரும் பொழுது உனக்கு என்ன நடக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு என்றார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் சரியாக இருப்பீர்களானால் அவர் உங்களிடத்தில் வருவார். வேறு ஒருத்தர் வரணும் அவசியம் இல்லையா. அவர் சொல்லியிருக்கிறார், நான் வருவேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி ஆவியானவருக்கு, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். என் அன்பு மகனே மகளே, நான் வருவேன் என்று சொன்னவர் புஸ்தக சுருளில் எழுதி வைத்திருக்கிறார். எழுதி வைத்திருக்கிறார் புஸ்தக சுருளிலே. என் அருமையான கர்த்தருடைய ஜனமே, யோசித்து பாருங்கள். அதைத்தான் வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இதோ மேகங்களுடன் வருகிறேன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னார், இந்த மைதானத்திலே என்னோடு கூட பேசுகிற ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, நான் மேகங்களுடன் வருகிறேன். இந்த மைதானம், இந்த ஸ்கூல் முழுவதும் அமர்ந்திருக்கிற எல்லாவற்றையும் நான் பார்க்கிறவர் என்று சொல்லுகிறார். இதோ மேகங்களுடன் வருகிறேன், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவரும் காண்பார்கள், பூமியின் கோத்தரத்தார்கள் கண்டு புலம்புவார்கள். ஐயோ, இவரை அல்லவா நாம் மறந்து போனேன், இவரை அல்லவா சிலுவையில் அறைந்தோம் என்று சொல்லி புஸ்தக சுருளில் எழுதியிருக்கிறது. நான் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். என் அன்பு மகனே மகளே, இன்றைக்கு ஒருவேளை தனித்து விடப்பட்டு நிற்கிறாயோ, எல்லாராலும் கைவிடப்பட்டு நிற்கிறாயோ, என்னோடு யாரு வருவா,
சில நேரத்தில் நம்ம யோசிப்போம், யாராவது இருந்தா தோல் கொடுத்தா நல்லா இருக்குமே. தோல் கொடுக்க மாட்டாங்க, காலை வாரிட்டு போயிடுவோம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பெத்து புள்ள கொஞ்சம் லெவலுக்கு நீ சரியும் பொழுது உன்னை விட்டு போயிடும். ஆனா கடைசி வரையும் உன்னோடு கூட வருகிறவர் ஒருவர் இருக்கிறார். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி தேவனுடைய பிள்ளைகளே, ஐயா சகோதரனே, அம்மா ஐயா, ஆண்டவர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த மாலை வேளையிலே, இந்த சாயங்கால வேளையிலே, இந்த பொழுதுமான நேரத்திலே உன்னோடே பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னோடு யார் வருவது? உன்னோடு யார் வருவது? ஒரு நாள் கிதியோன் பயந்து கேட்டான், நீ போக பயந்தா உன்னோடு கூட பூராவை கூட்டிட்டு போனா. ஆனா அவன் கேட்டிருக்கான், ஆண்டவரே நீ என் கூட வந்தா போதும் ஆண்டவரே, பூரா வேண்டான்னு சொல்லியிருக்கலாம். கைகளை தட்டி ஒரு அலையா சொல்லுங்களே. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதோ நான் வருகிறேன். புஸ்தகத்தின் சுருளில் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் விசேஷம் கடைசி வரை, ஆமேன் என்ற புஸ்தகம் வரை அவர் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 1:7 சொல்லுகிறது, இதோ மேகங்களுடன் வருகிறேன், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவரும் காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் கண்டு புலம்புவார்கள். 8வது வசனத்தில் சொன்னார், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவன் என்றார். கைகளை தட்டி அப்பாவுக்கு சந்தோஷமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொல்லுகிறவர் 2 கையை உயர்த்தி சொல்லணும். உன்னுடைய ஆண்டவன், உன்னுடைய தகப்பன், உன்னுடைய கர்த்தர், உன்னுடைய ராஜா சர்வ வல்லமை உள்ளவர். வேதம் சொல்லுகிறது, இருந்தவரும் இருக்கிறும் வருகிறோமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் என்று விளம்பி என்றார். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அவர் சொல்லுகிறார், நீ ஆதி மனிதனா, அதற்கு நான் தான் தெய்வம். நீ பாதி மனிதனா, அதற்கும் நான் தான் தெய்வம். நீ மீதி மனிதனா, அதற்கும் நான் தான் தெய்வம். அல்லேலூயா. என் அப்பன் இயேசு வருகிறார் என்றால் பேசுகிறவர் ஐயா. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். என் அருமையான சகோதரனே, இந்த மைதானத்தில் கூடியிருக்கிற சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே உன்னுடைய சரீரத்தில் எந்த பகுதி பழுதடைந்திருக்கிறதோ, எந்த பகுதி மாற்று சக்தி பண்ணிருக்கிறதோ, அது சுகமடையும். I challenge in the name of Jesus. என் அருமையான மகனை, மகளே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மனிதன் பிறந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அந்த மனிதன் பிறக்கும் பொழுது தகப்பனுடைய கட்டுகளை அறுத்து பிறந்தான். குருட்டு கண்களை திறந்து பிறந்தான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லணும். அவனுக்கு பெயர் தான் யோவான். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. யோவான் பிறக்கும் பொழுது இவனுக்கு என்ன பெயர் வைக்க போகிறாய் என்று அவர்கள் சாடையில் கேட்ட பொழுது ஒரு ஸ்லேட்டு பலகை அவன் கேட்டான். அதிலே யோவான் என்று எழுதினான். எழுதும் போதே அவன் கட்டுகள் அருந்தன. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. பலத்த கைகளை தட்டி. இந்த யோவான் வேற யாரும் இல்லை, எலியா என்னும் தீர்க்கதரிசி. கைகளை தட்டி. சகரியா பேசவும் காது கேட்கவும் தொடங்கினான். ஒரு சிலேட்டு பலகைகளை யோவான் என்று எழுதினதற்கு. அப்படியானால் புஸ்தக சுருளில் அவரை குறித்து எழுதியிருக்கிறதே, உன் கட்டுகள் நிற்குமா? உன்னுடைய விரோதமாய் எழும்பின கிரிகள் நிற்குமா? கைகளை தட்டி தேவனுக்கு சந்தோஷமாய் 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவன்தான் சொன்னான். எலியா என்னும் பேர் கொண்ட மறுபேர் கொண்ட யோவான் என்ன சொன்னான் தெரியுமா? எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னில் முன்னிருந்தவர். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அவன் சொன்னான் பாருங்க, வர்றாருங்க, எனக்கு பின்னாடி ஒருத்தர் வர்றாரு, அவர் எனக்கு முன் இருந்தபடியால் என்று சொன்னான். யோவான் 1:30. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் வல்லவர். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11 யோவான் சொன்னான், என்னிலும் வல்லவர் என்று சொன்னான். ஏன் அப்படி அவன் சொன்னான் தெரியுமா? இவன் வல்லமை உள்ள மனிதன்.
இந்த வசனங்கள் உனக்கு உள்ளே போகும்போது அது தெளித்தேனிலும் மதுரமா இருக்கும். கைகளை கொண்டு வந்தவர்கள் கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்தில் இருந்த பொழுது ஆண்டவர் சொன்னார், தேனிலே தொவிக்கப்பட்ட தேனிலே தடவப்பட்ட அத்திப்பழத்தை கொண்டு வந்து 10 போடுறா, அவன் சுகமாக்கப்படுவான் என்று சொன்னார். அருமையானவர்களே, நான் சொல்லுகிற இந்த வார்த்தை உன்னோடு கூட பேசுகிற வார்த்தை, உன்னோடு கூட பேசுகிற வார்த்தை. எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் வல்லவர், அவருடைய பாதரட்சை சுமக்க நான் பாத்திரன் அல்ல என்றார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அதே யோவான் சொன்னான், என்னிலும் வல்லவர் ஒருவர் இருக்கிறார். எப்படி சொல்றான் பாருங்க. பழைய ஏற்பாட்டுல அக்னி இறக்குனவங்க, ஆமென் சொல்லுங்களேன். அக்னியே இறக்குனவன், அக்னி வானத்திலிருந்து இறக்குனான். அப்படி யோர்தானுக்கு போய் நின்னா யோர்தான் 2ஆ பிரிந்தது. நம்மள என்ன செய்யும், ஜோம் பண்ணுவோம். அவன் அப்படி செய்யல, போய் நின்றான், தன் மேல் இருந்த சால்வையை எடுத்தான், முறுக்கினான், ஒரு அடி அடிச்சான், 2ஆய் பிரிந்தது. அருமையானவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் 50 தீர்க்கதரிசியின் புத்திரர்கள். கூட எலிசா போறான். எலிசா கூட அப்பேற்பட்ட வல்லமை வாய்ந்தவன் தான். யாரு? எளியா அக்னியில் சுழற்காற்றில் வானுலத்தை எடுத்துக் கொள்ளப்பட்டவன் திரும்ப வந்தான். அவன் தான் சொன்னான், என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாதரட்சிகளின் வாரை அவிழ்க்க நான் பாத்திரன் அல்ல என்ற. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. லூக்காவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16 பின்வருமாறு விளக்குகின்றன. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சற்று யோசித்து பாருங்கள். எவ்வளவு பெரிய தேவன்! புஸ்தக சுருள் அவரை குறித்து எழுதியிருக்கிற வாக்கியங்கள் அவ்வளவும். அவர் வருவார் என்றால் உன்னை ஆசீர்வதிக்கவே வருவார். உன்னை வருகிறார் என்று சொன்னால் உன்னை பாதுகாக்க வருவார். அவர் வருகிறார் என்று சொன்னால் உன்னை நேசிக்க வருகிறார். அவர் வருகிறார் உனக்கு அப்பத்தை கொடுக்க வருகிறார். வேதம் சொல்லுகிறது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எவ்வளவு பெரிய தேவன்! சற்று யோசித்து பாருங்கள். அதைத்தான் அழகாக சொன்னான் யோவான். உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேன்மை உள்ளவர் என்று சொன்னான். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கை கொடுத்து, நம்முடைய ஆண்டவர் மாத்திரம் மேன்மை உள்ளவர். அவர் எங்கிருந்து வர்றாரா? உன்னதத்திலிருந்து. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேன்மை உள்ளவர். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேன்மை உள்ளவர். இங்க உட்கார்ந்து இருக்கிற நம்ம எல்லாரையும் படைத்தவர் மேன்மை உள்ளவர் ஐயா. அவரு கைகளை தட்டி அப்பாக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை தேடி வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களே. உன்னை பார்க்க வந்திருக்கிறார், உன்னை நேசிக்க வந்திருக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். இன்னும் 5 நிமிடத்திலே இந்த கூட்டத்தை முடிச்சிடுவேன். நான் சொன்னபடி உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். கர்த்தர் மேலானவைகளை செய்ய வருகிறவர். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வேதத்தை சற்று கவனித்து பாருங்கள். என் அருமையான கர்த்தருடைய ஜனமே, பரலோகத்திலிருந்து வருகிறவர் மேலானவர் என்று சொன்னான் யோவான் 3:31. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சற்று கவனித்து பாருங்கள். நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர்! அதனால தான் வேதம் சொல்லுகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஆமென் சொல்லுங்களே. வெளிப்படுத்தல் 3:11 சொன்னால், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டே இரு என்றார். உனக்கு ஒரு கிரீடத்தை கொடுக்கிறார். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், உனக்கு கொடுக்கப்பட்ட கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடி அதை பற்றி கொண்டே இரு. அப்போ தடவை பார்க்கணும், எனக்கு கிரீடம் இருக்கான்னு. அல்லேலூயா சொல்லுங்களே. சிலவங்களுக்கு 2 மாசம் இருக்கு, 5 மாசம் இருக்கு, 8 வருஷம் இருக்கும், 10 வருஷம் திரும்பி பார்த்தா கிரீடம் காணாத போயிடும். அப்ப நீங்க முடிவு பண்ணலாம், அவங்க அங்க இல்லைன்னு. அல்லேலூயா. அவர்கள் அழைப்பிலிருந்து வெளியே போய் விட்டார் என்று அர்த்தம். ஆண்டவர் வருகிற இடத்தை விட்டு வெளியே போய் விட்டார் என்று அர்த்தம். தேவன் ஏதேன் தோட்டத்துக்கு எப்போதும் போல வழக்கம் போல வருகிறவர் வந்தார். ஆடம், where are you? யூசுவலா வந்தார், இங்கதான் இருப்பான். வந்து பார்க்கிறார், ஆதாம காணோம். கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அவன் சொல்றான், தேவனுடைய சத்தத்தை, தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை கேட்டேன். ஆனா அவருக்கு முன்ன போக பயந்துகிட்டு நான் தோட்டத்துக்குள்ள பூந்துகிட்டேன்னா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அருமையான தெய்வ ஜனமே, தெய்வத்தை ஆராதிக்கிற கொஞ்ச நாள் நடந்த பிறகு உனக்கு எல்லாம் அந்த பிறகு தோட்டத்துல போய் பூந்துக்கிற. அப்புறம் ஆண்டவர் என்னை கைவிட்டார்னு ஆண்டவரையே திட்டுறோம். இல்ல, வேதம் சொல்லுகிறது, என் அருமையான மகனை, மகளை, இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். உனக்கு நான் கொடுத்த கிரீடம்,
ஏன் கொடுத்தார் தெரியுமா? பிசாசு உன் சிரசு மேல் இருக்கிற கிரீடத்தை பார்த்த பயந்து ஓடணும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இது ராஜரீகம். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அதற்குத்தான் அவர் வருகிறார், கிரீடத்தை கொடுக்கிறார். என் அன்பு மகனே மகளே, வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவர் வரும்போது பாருங்க, பிசாசுக்கு தெரியாத வந்து உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாராம். வரத்தை பார்த்துட்டானா, ஓ ஏசாமி போறார் நினைப்பானா. அப்பதான் சொல்றாரு, இதோ நான் திருடனை போல வருகிறேன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. வெளிப்படுத்தல் விசேஷம் 16:15 சொல்லுகிறது, நான் இதோ திருடனை போல வருகிறேன், உன் மானம் காணப்படாதபடிக்கு. You are covered. You are covered. என் அன்பு பிள்ளைகளே, உங்களோடு இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். ஆண்டவர் சொன்னார், சாது பால் சாலமன் புஸ்தக சுருள் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. புஸ்தக சுருள் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. நான் வருவேன் என்று சொல். இந்த பண்டிகையின் 3ஆம் நாளிலே அவர் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். ஆமேன் என்று விசுவாசிக்கிறவர் பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்ல வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அக்கினை போட வந்தேனது இப்போது பற்றி எரியும் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஐயா அம்மா சகோதரே, தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். The all blessing is waiting. எல்லா ஆசீர்வாதமும் காத்துக்கிட்டு இருக்கு உனக்கு. அவர் வரும் பொழுதுதான் அதை தருவார். அவர் வருவதற்கு உன்னை ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. அவர் உள்ள வர்றதற்கு உன்னை ஒப்பு கொடுக்கணும். அவர் உள்ள வர்றதுக்கு உன்னை ஒப்பு கொடுக்கணும். பிரியமானவர்களே, என் அன்பு மகனே மகளே, வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை, அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தக சுருளில் எழுதியிருக்கிற தீர்க்க தரிசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. பலத்த கைகளை தட்டி ஹல்லேலூயா. என்ன விசுவாச கைகளை தட்டி, பலத்த கைகளை தட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு சந்தோஷமாய் 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் அன்பு மகனே மகளே, வெளிப்படுத்தல் 22:7 வாசித்து பாருங்கள். அதை பின்வருமாறு விளக்குகின்றன. என் அருமையான மகனே மகளே, நம்முடைய தேவன் யார் என்று உங்களுக்கு தெரியும். இந்த வசனத்தை வாசிக்க கேட்போமா? இதோ சீக்கிரமாய் வருகிறேன். சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் நான் சொன்னேன், அந்த புஸ்தக சுருளில் இருக்கிற வார்த்தை தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பாக்கியமுள்ள பிள்ளைகள் எல்லாம் கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தைகள் என்று யோசித்து பாருங்கள். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவன் கிரிகளுக்கு தக்க நான் அளிக்கும் பலன் என்னோடே வருகிறது என்று சொன்னார். என்னோடு வருகிறது. இட்ஸ் மீ. என் கூட தான் வரும். வெளிப்படுத்தல் விசேஷம் 22:12 கூறுகின்றன. என் அருமையான மகனை மகளே, அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன். நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை இருக்கிறது. வாரும் கர்த்தராகிய இயேசுவே. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. பலத்த கைகளை தட்டி அப்பாவுக்கு, பலத்த கைகளை தட்டி அப்பாவுக்கு சந்தோஷமாய் கைகளை தட்டி. என் அருமையான மகனை மகளே, வெளிப்படுத்தல் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் ஆம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. That is the Bible. அதுதான் பரிசுத்த வேதாகமம். என் அன்பு பிள்ளைகளே, பிராக்டிக்கலாக 2 காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 2000 வருடங்களுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த நாட்களில் காணக்கூடாத இறைவன், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தன் ஜனங்களுக்கு ஒரு குட்டி கதை சொன்னார். அழகான ஒரு கதை சொன்னார். அந்த கதைக்கு பெயர் உவமைகள் என்று எழுதியிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த கதைக்கு பேர் என்னவாம்? உவமைகள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்பொழுது எல்லாரும் சொல்லிருக்கும் போது உட்கார்ந்திருக்கும் சொல்றாரு, ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எருசலேமை விட்டு எவனா எரிகோவுக்கு போவானா? இன்றைக்கு மனிதன் அநேகர் அப்படிதான் போறாங்க. உல்லாசமானதை பற்றி போகிறார்கள். உல்லாசமாக இருக்கிறவளை கற்று கவனித்து போகிறார்கள். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எரிகோவுக்கு போனான். போகும் வழியிலே கல்லர் கையிலே அவன் மாட்டிக்கொண்டான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
ஒருவேளை நீ நேற்று வரை கல்லன் கையிலே மாட்டியிருந்தாயா? கவலைப்படாதே, உன்னை காப்பாற்ற ஒருவர் வருகிறார். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. அவன் கல்லர் கையிலே மாட்டிக்கொண்டான். அந்த கல்லன் அவனை குத்தி காயப்படுத்தி அவன் மேல் இருந்த வஸ்திரத்தை உரிந்தான். அவனை இழுத்து பறிச்சு கொண்டு உயிர் போகும் தருவாயத்திலே அவனை கீழே போட்டு விட்டு போய்விட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. தற்செயலாக அவன் உரிந்து கொண்டது வஸ்திரத்தை. நகநட்டு எழுதில வஸ்திரத்தை. தேவன் முதன்முறையாக ஆதாமுக்கு கொடுத்த வஸ்திரம் மிருகத்தின் தோல் உடை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. எலை காஞ்சி கீழே கொட்டிடுச்சு. நிறுவனம் திரும்ப தெரியுதுன்னு சொல்லி ஆண்டவர் மிருகத்தை அடித்து தோல் உடை கொடுத்தார். என் அருமையானவர்களே, இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிற என் அப்பன் இயேசு, உங்களோடு கூட பேசுகிற என் ஆண்டவர் இயேசு, உங்களோடு கூட பேசுகிற என் தெய்வம் இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார். என் அன்பு மகனை மகளே, 2 நினைவோடு கூட நாம் வாழுகிறோம். இது வாய்க்குமா வாய்க்காதா? ஆண்டவரே, நீ எனக்குள்ள வாருவப்பா, என் உபத்திரவத்தெல்லாம் மாத்து. ஐயா, அம்மா, சகோதரா, உன்னோடு என் தெய்வம் பேசிக் கொண்டிருக்கிறது. என் அன்பு பிள்ளைகளே, வாழ்க்கையிலே ஓடுற 70 வயசு, பலத்தின் மிகுதி 80 வயசு என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்ன இடத்தில் நின்று விடுகிறோம். அப்படி அல்ல. என் அன்பு மகனே மகளே, சற்று யோசித்து பாருங்கள். இந்த சங்கீதத்தை எழுதினவன் மோசே. ஆனா மோசே வாழ்ந்த வருடம் 120 years. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். முதல் மனிதனாகிய ஆதாம் 930 வருஷம், மெத்துசாலா 970 வருஷம், நோவா 950 வருஷம். என் அன்பு பிள்ளைகளே, நான் சொல்லுகிற இந்த இயேசு, அவருக்கு வயசு 2025. கையை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்களே. My Jesus age 2025. Hallelujah. ஆனா பட் அவர் வரும் பொழுது எப்படி வருவாரா? 33 வயது. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Big clap. Hallelujah. 33 வயதோடு கூட வருவாரா? வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, கலிலேய மனுஷர்களே, ஏன் வானத்தை அன்னார்ந்து பார்க்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து எழுந்தருளின இந்த இயேசுவானவர் எத்தனை வருஷம்? 33 வயதோடு போனவர் திரும்ப வரும் பொழுது அதே 33 தான் வருவார். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. ராஜாதி ராஜாவ வர்ணனா கிழவன ராஜாவாக்க முடியாது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. யங்ஸ்டர் தான் ராஜாவாக்க முடியும். ஆமென் சொல்லுங்களே. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்றார். எதற்காக? நான் வருவதை குறித்து, நான் ஆசீர்வதிப்பதை குறித்து, என்னுடைய வல்லமையை குறித்து. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்பொழுது தற்செயலாக ஒரு ஆசாரியன் அந்த வழியாய் வருகிறான். அங்கே ஒருவன் குற்ற உயிரோடு கிடக்கிறான். அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். இந்த பேயெல்லாம் ஆடினோன்னு இந்த பாஸ்டர்மார்களும் திரும்பி பார்த்தா இருக்க மாட்டாங்க. இது நிறைய பேருடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன். ஏன்னு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். தற்செயலாக ஆசாரியன் வருகிறான், விலகி போனான். அந்த வழியாக லேவியனும் வருகிறான். அவனும் அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். ஆனால் பின்பு தூரமாய் பிரயாணமாய் ஒரு சமாரியன் ஒருவர் வருகிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி. சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகுகிறான். முதலாவது அவன் மேல் மனதுருகிறவர் அவர்தான். உன்னோடு கூட வருகிறேன் சொல்லுகிறவன் பக்கமாய் விலகி போவான். உன்னோடு கூட நடப்பேன் என்று சொல்லுகிறவன் இன்னொரு பக்கமாய் விலகி போவான். ஆனால் பிரயாணமாய் ஒருவர் வந்தார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அவன் மேல் மனதுருகி, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, காயங்களை கட்டி எண்ணெயை வார்த்து திராட்சரசத்தை வார்த்து சுய வாகனத்தின் மேல் ஏற்றிக்கொண்டார். நீங்க நினைக்கிறது இல்லை ஏதோ முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி போல் அல்ல.
ஐயா, அவர் ஏற்றுக்கொண்ட வாகனம் தான் சொன்ன சரீரம். மா என்கிட்ட வா, மா பா, கதறியா, என்கிட்ட வாடா, நான் ஏத்துக்கிறேன், நான் தூக்கிக்கிறேன். Glory. பிள்ளைகளே, ஒரு நாள் ஓ இந்த பட்டணத்துக்கு சாட்சி உண்டாயிருக்கும். அவனை தூக்கி கொண்டு சத்திரத்துக்கு போனார். சத்திரமான கல்யாண மண்டபம் இல்ல, சபைக்கு. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. நேர சபைக்கு போகிறார். அங்கே இந்த மாதிரி பாஸ்டர்மானுங்க உட்கார்ந்துக்கிறாங்க. அப்படி தூபம் காட்டி நிற்கிறான். ஒருத்தன் ஆண்டவர் போய் கை தட்டுறாரு. ஹலோ, அப்பன் தடார் திறக்கிறான். என்னையா, என்ன விஷயம், என்ன இவனுக்கு ரத்தம் ஊத்துது, ஐயோ இங்க கொண்டு வந்தேன்னு நம்ம எல்லாம் பார்த்து ரத்தம் கட்ட போலீஸ்கார்ட்ட முதல்ல சொல்லணும், முதல் உதவி செய்யக்கூடாதுன்பா. ஆனா தூக்கிட்டார். அவரு கொண்டு போய் சத்தத்தாண்ட கொடுத்துட்டு சொல்றாரு. முதல்ல அவர் என்ன சார், கொண்டு போய் அவனை பராமரித்தார். கைகளை தட்டி அப்பாக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் அவர் மெடிசன் கொடுத்து பராமரிச்சிட்டார். ரெண்டாவது, அவர் ஊருக்கு போறது நேரம் வந்துடுச்சு, ரொம்ப டைட்டா வந்துடுச்சு. அவர் புறப்படும் பொழுது இவனை தூக்கி பாஸ்டர்கிட்ட கொடுக்கிறார். ஐயோ பாஸ்டர், இங்கே வா, உன் பேர் என்ன, பெஞ்சமினா? சரி இருக்கட்டும், அதுவும் என் பேர் தான். உன் பேர் யோசேப்பா? அதுவும் என் பேர் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயா என் பேர் மோசே? அதுவும் என் பேர் தான். ஐயா ஐயா நான் அருள்தாஸ், அது அருள் என்கிட்ட இருக்குது, அதுவும் நான் தான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வார்த்தை சற்று கவனிங்கள், நான் முடிக்கப் போகிறேன். என் அன்பு மகனை, மகளே, அந்த சமயத்தில் அவர் புறப்படுகிற பொழுது அவர் சொன்னார், 2 பணத்தை எடுத்து கொடுத்தார். 2 ஏற்பாடை அவன் கையில் கொடுத்து, இதை வைத்து இவனை பராமரித்துக் கொள் என்றார். ஆஃப்கோர்ஸ், இதுக்கு மேல நீ செலவழித்தால் நான் திரும்ப வருவேன் அல்லவா, அப்போ உனக்கு நான் தருவேன். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க. பிக் கிளாப். இயேசு திரும்ப வருவார். ஆமென் சொல்றவங்க 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். என் அப்பன் இயேசு வருவான் சொல்றவங்க மாத்திரம் 2 கையை சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு வருவார் நம்புறவங்க எழுந்து நின்னு சொல்லணும், இயேசு வருவார். எழுந்து நிக்க, உட்கார கூட எழுந்து நின்று சொல்லணும். இயேசு வருவார்னா எழுந்து நிக்கணும். இயேசு வருவார். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, இயேசு வருவார். எதுக்கு வருவார்? எக்ஸ்ட்ரா செலவழிச்சா செலவு கொடுக்க வருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசு வருவார். கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படியே கீழே உட்காருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, நான் திரும்ப வரும் பொழுது புத்தக சுருளிலே எழுதியிருக்கிறபடி திரும்ப நான் வருவேன். Again I come. என் அன்பு பிள்ளைகளே, நான் திரும்ப வரும் பொழுது இதுக்கு மிஞ்சி சொன்னாரு, இதுக்கு மிஞ்சி எக்ஸ்ட்ரா நீ செலவு பண்ணிருந்தா நான் திரும்ப அதை எப்படி தருவேன்? சத்தமா சொல்லுங்களேன். திரும்ப எக்ஸ்ட்ராவே தருவான். கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வல்லத்த கைகளை தட்டி. அப்படின்னு அந்த வேதத்தில் உள்ள வசனத்தின்படி திரும்ப இதெல்லாம் இருக்குது. இதுல யாருமே இதை கரெக்டா யாரும் செலவு பண்ணல. ஐயா கேட்கல, ஐயா எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிருப்பாங்கன்றீங்களா? உலகத்தில் ஒருவரும் பிறக்கல எக்ஸ்ட்ரா செலவு பண்ண. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கை தட்டிய பாக்கு. என் அருமையான மகனை, மகளே, இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் திரும்ப வருவேன் என்றார். என் அன்பு தேவனுடைய சனமே, 33 வருஷத்துக்குரிய ஆண்டவர் திரும்ப வருவார். எங்க வர்றாரு இங்க வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பிக் கிளாப். சந்தோஷமா அப்பாக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவரே, நீ வந்திருக்கிற ஆண்டவரே, அது எனக்கு போதும் ஆண்டவரே. ஒரு சொந்தக்காரன் வந்தா போதும். ஐயோ அவ்வளவு சந்தோஷம். கடைசி ஒரு வசனத்தை என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை அவர் புறப்படும் பொழுது சொன்னார், மிஞ்சி நீ செலவழித்தால் திரும்ப நான் வருவேன் பான்னார். நான் வரும்போது அதை கொடுப்பேன் என்றார். லூக்காவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 30 முதல் 35 வசனங்கள் அதை பின்வருமாறு விளக்குகின்றன. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு உண்மையின் சம்பவத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இயேசுவானவர், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு பட்டணங்களுக்காய் போய் கொண்டிருந்தார். அந்த சமயத்தில்
திமேயு மகனாகி பர்தேமி என்னப்பட்ட ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அம்மா, ஐயா, ஏதாவது தாங்களே, ஏதாவது தாங்களே. அவனை கொண்டு வந்து அங்கே வைப்பார்கள் அந்த வீதிகளிலே. ஏனால் எரிகோ என்கிற பட்டணம் பாவங்கள் நிறைந்த, கிளப்புகள் நிறைந்த, அசுத்தங்கள் நிறைந்த ஒரு தேசமாய் இருந்தது. அந்த பட்டணத்திலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே போகிறவர்கள் ஏதாவது கொடுப்பார் என்று பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஆனால் அவன் பிச்சை கொண்டு கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஏகப்பட்ட சத்தம் கேக்குது. அவன் திடீர்னு கேட்கிறான், என்னடா இதுவரையிலும் கேட்காத ஒரு சத்தத்தை கேட்கிறோமோ? அப்ப சொன்னா அந்த குருடா, ஐயா, இங்க என்ன நடக்குது, என்ன நடக்குது என்று கேட்டான். அதற்கு அவன் சொன்னார்கள், நசரேயனாகிய இயேசு வருகிறார். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. நசரேயனாகிய இயேசு வருகிறார், நசரேயனாகிய இயேசு வருகிறார். புஸ்தக சுருளில் எழுதியிருக்கிறவர் வருகிறார், புஸ்தக சுருளில் எழுதியிருக்கிறவர் வருகிறார், நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று அவனுக்கு சொன்னார்கள். அதை கேள்விப்பட்ட உடனே அவன் பிச்சை எடுக்க வச்சிருந்த சாத்தானை அவன் மறந்தான். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. பிச்சை எடுக்கிறத தூக்கி எறிந்தான். எறிந்து விட்டு சொன்னான், தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். அவர் வந்தாதானே இறங்க முடியும். அவர் தான் வர்றாரு. ஏய், நிறுத்துறா, கத்தாதரா, கத்தாதரான்றான். சில ஏழைகள் கூப்பிட்டா சில பணக்காரங்களுக்கு பிடிக்காது. ஆமேன்னு சொல்லுங்களேன். சிலவங்க ரொம்ப தோய்ந்து போனவங்க தான் ஒதுக்கி தள்ளிட்டு போயிடுவாங்க. ஆனால் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான், எக்ஸ்ட்ரா கூப்பிட்டான். தாவீதின் குமாரனை எனக்கு இரங்கும் என்றார். அவன் கேள்விப்பட்டது எத்தை? நசரேயனாகிய இயேசு வருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடனே அவன் அதிகமாய் கூப்பிட்ட பொழுது அந்த சத்தம் இயேசுவின் காதில் விழுந்தது. ஏனால் இயேசு வருகிறார்ல, அவ்வளவு பேர் சத்தம் கேட்கும். அதை காட்டிலும் அவன் சத்தம் கேட்டது. வருகிற இயேசுவை தடுத்து நிறுத்தினவன் அவன் தான். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வல்லத்த கைகளை தட்டி இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். என் அன்பு பிள்ளைகளே, புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, இதோ நான் வருகிறேன் என்று சொல்லி இயேசு உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னிடத்தில் வருகிறேன், நீ என்னிடத்தில் வர வேண்டுமானால் உன் மேல் வஸ்திரங்களை தூக்கி எறிந்து விடு என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கிருந்து ஓடி வருகிறார்கள். திடன்கொள், இயேசு உன்னை அழைக்கிறார் என்றால் அவன் மேல் வஸ்திரத்தை எறிந்தா. இன்றைக்கு உன்னை இயேசு உன் கிட்ட வர வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? உன் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று விரும்பல் கையை உயர்த்தி காட்டுங்கள். இதுவரை நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை, இனி வாழுகிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம். இயேசு வருவாரானால் உன் வாழ்க்கையின் அர்த்தம், ஆண்டவர் என்னிடத்தில் வர வேண்டும், என் கண்ணீரை துடைக்க வேண்டும், என் துயரங்களை போக்க வேண்டும் என்று சொல்லுகிற நீ எழுந்து நின்று கையை உயர்த்தி சொல்லுவாயாக. எழுந்து நின்று, எழுந்து நின்று கீழே உட்காரக்கூடாது. உன் பைபிளை கீழே வச்சிடு, நீ உட்கார்ந்து இருக்கிற சேர்ல வச்சிடு, உன் ரெண்டு கையை உயர்த்திக்கோ. ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் வரும்படி நான் விரும்புகிறேன். இயேசு நின்று விட்டார். தாவீதின் குமாரனே என்று சொன்ன பொழுது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரிடத்திலே நீ நினைச்சுக்கலாம், நான் ரட்சிக்கப்பட்ட பிரதர் இல்ல, இன்னும் ஒரு பயலும் உலகத்தில் ரட்சிக்கப்படல. முடிவு பரியந்தம் லாஸ்ட் ஹெவன், தேவனுடைய முடிவு வரும் பொழுதுதான் ரட்சிப்பு தெரியும். ஆண்டவர் உனக்குள் இடத்தில் வர வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்களோ இன்றைக்கு முடிவு செய்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, நான் இடத்தில் வர விரும்புகிறேன், கர்த்தாவே எனக்குள் வாரும் என்று சொல்லுகிற நீ ரெண்டு கைகளை உயர்த்தி கொண்டு வானத்தை அன்னார்ந்து பார்த்து, ஆண்டவரே நான் உம்மிடத்தில் வர விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கும் இடத்தை விட்டு ஒரு பல்லவியை பாடும் பொழுது நீங்கள் முன்பாக ஓடி வருவீர்களாக. இயேசு உங்களுக்காக நின்று கொண்டிருக்கிறார். இயேசு உங்களை அழைக்கிறார். Jesus is calling you. இயேசு அழைக்கிறார், இயேசு முன்னே ஓடி வாருங்கள். அழைக்கிறார். மா சகோதரனே, இயேசு நின்று விட்டார், உன்னை அழைக்கிறார். இப்பொழுது இயேசு அழைக்கிறார்.
ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என் சாது பால் சுவாமி.